அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 45. ஆர்வமுடையோர் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். முற்றிலும் இலவசமான நிகழ்ச்சி இது. பாடம் தொடர்கிறது. வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சந்தேகத்தை காட்டும் இறந்த காலம், சேப்படு பொருள் குன்றா வினை. அதான் முக்கியம். இப்போ சேப்படு பொருளின் எண் மற்றும் பாலுக்கு ஏற்றவாறு வினைச்சொல் அமையும். அந்த வினைச்சொல் எப்படி அமையும்? சேப்படு பொருளோட ஜெண்டர் அண்டு நம்பர் அதுக்கேற்ற மாதிரி தான் அமையும். இன்னொன்று, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, சேப்படு பொருள் மறைந்திருந்தாலோ அல்லது சேப்படு பொருளை அடுத்து கோ என்னும் வேற்றுமை உருவு வந்தாலோ வினைச்சொல் ஆனது ஆண்பால் ஒருமையிலேயே இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட். இதை நம்ம நிறைய உதாரணம் மூலம் பார்த்துருவோம். வாங்க பாருங்க. ராமன் படித்திருப்பான். அது எப்படி சொல்கிறோம்? ராம் நே படா ஹோகா. சேப்படு பொருள் மறைந்திருப்பதால் வினைச்சொல் ஆண்பால் ஒருமை. ஏதோ படிச்சிருக்கிறான், ராம்னே படா ஹோகா, என்னன்னு தெரியல. அடுத்தது பாருங்க, ராமன் புத்தகம் படித்திருப்பான். இதுதான் கவனிக்கணும். இலவசங்கனால அலட்சியமாக இருக்காங்க, கூர்ந்து கவனிங்க. ராமன் புத்தகம் படித்திருப்பான். ராம்னே புஸ்தக் படி ஹோகி. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், ராம ஆம்பளை ஆச்சா என்னத்துக்கு ஹோகின்னு பெண்பாலை சொல்கிறீங்கன்னு. இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆப்ஜெக்டை பொறுத்து தான் இருக்கும். கரெக்டுங்களா? ராமன் புத்தகன் படித்திருப்பான். ராம்னே புஸ்தக் படி ஹோகி. இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும். சேப்படு பொருள் புஸ்தகம் அது பார்த்துட்டோம். அது என்னது? பெண்பால். பெண்பால் சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு டாட் வரும்ல, ஒருமை சிங்குலர். அதனால ராம் புத்தகம் படித்திருப்பான். ராம் நே புஸ்தக் படி ஹோகி. இதை பாருங்க. அடுத்து இன்னொரு உதாரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சீதை பாடம் படித்திருப்பாள். சீதா நே பாட் படா ஹோகா. இங்கே கேட்கலாம், என்ன சீதை பெண்பால் இப்படி சொல்கிறீங்களேன்னு. ஆப்ஜெக்ட் என்ன? அதை பாருங்க. சேப்படு பொருள் என்னது? பாடம். இந்த பாடம்ங்கிறது ஆண்பால் ஒருமை. அதனால சீத்தை பெண்பாலாக இருந்தாலும் ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கிறோம். சீதா நே பாட் படா ஹோகா. இது புரியுதுங்களா? இன்னும் மேற்கொண்டு சில உதாரணம்லாம் சொல்கிறேன் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே வாங்க. இதை பார்த்தீங்கன்னா, தாயார் கதை சொல்லி இருப்பார். மாதாஜினே கஹானி சுனாயி ஹோகி. அம்மா கதை சொல்லி இருப்பார். மாதாஜினே கஹானி சுனாயி ஹோகி. கஹானிங்கிறது பெண்பால். பெண்பால் ஒருமை. சரிங்களா? அடுத்து ஒரு நிமிஷம். இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக தெரியலன்னா புள்ளியை வச்சிடும், பறக்காமல் இருக்கும். அவ்வளோதான். இங்கே வாங்க. இப்போ பாருங்கள். இதுவே தாயார் கதைகள் சொல்லி இருப்பார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? மாதாஜி நே கஹானியாங் சுனாயி ஹோங்கி. என்ன? கஹானிங்கிறது பெண்பால் ஒருமை, கஹானியாங் பெண்பால் பன்மை. புரியுதுங்களா? இந்த வித்தியாசம் தெரியுதுங்களா? இந்த ஆப்ஜெக்டு அது ஆண்பாலா பெண்பாலா, அதுக்கப்புறம் சிங்குலரா ப்ளூரலா, அதை வச்சு தான் தீர்மானிக்கிறோம். அடுத்து இன்னொரு உதாரணம் பாருங்கள். என்னது? இது பார்த்துட்டோமா? இங்கே வாங்க. நாங்கள் பார்த்திருப்போம். ஹம்னே தேக்கா ஹோகா. சேப்படு பொருள் மறைஞ்சிருக்கு. ஹம்னே தேக்கா ஹோகா. நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஏதோ சேப்படு பொருள் மறைந்திருக்கு. மறைந்திருக்கும் போது ஹம்னே தேக்கா ஹோகா அப்படி தான் வரும். இதை பாருங்க. ராமன் பசுவை பார்த்திருப்பான். ராம் நே காய்கோ தேக்கா. காய்ங்கிறது பசு பெண்பால். கோ வந்திருக்கு இல்லைங்களா? அதனால தேக்கா அப்படின்னு முடியுது. இது ஒன்றும் இல்லைங்க.
இது என்னமோ கொஞ்சம் அப்படி மனசில் பதட்டம் உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை, பயப்படாதீங்க. இது நல்லா படிச்சிங்கன்னா திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா அந்த டவுட்டு அந்த ஃபண்டமெண்டல் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் சந்தேகமே வராது. கவலையப்படாதீங்க. நம்ம தெளிவாக அதை பார்ப்போம். நிறைய படிக்க படிக்க பழகிறோம். நம்ம அடுத்து 46வது பாடத்தில் சந்திக்கிறோம். சரி.